ஒரு கிராமத்துல நந்தன் வந்தன் அப்படின்னு 2 பேரு மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நந்தன் நல்ல உழைப்பாளி. தினமும் காலையில சீக்கிரமா எழுந்து அவன் மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பான். இருட்டின உடனே அந்த விறகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவான். ஆனா வந்தன் ரொம்ப சோம்பேறி. சூரியன் உதிச்சு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் எழுந்திருப்பான். குறைந்த அளவே மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வருவான். 1 வருஷம் கழிஞ்சது. நந்தன் நல்லா உழைச்சு நிறைய பணத்தை சேமிச்சு வச்சான். நந்தன் தன்னோட வீட்டை ரொம்ப பெருசா கட்டினான். வந்தன் எப்பவும் போல சோம்பேறியாவே இருந்துட்டு வந்தான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நந்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். அதை பார்த்த வந்தனுக்கு பொறாம வந்துச்சு. நானும் சரி நந்தும் சரி மரம் வெட்டிங்க. 1 வருஷத்துல அவன் இவ்வளவு வளர்ந்துட்டான். ஆனா என்னால முடியலையே. இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன மந்திரமாயம் பண்றான்னே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நந்தன் காலையில நேரத்திலேயே எழுந்திருச்சு மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போயிடுவான். மகாராஜா கிளம்பிட்டாரா? நிம்மதி இல்லாத ஜீவன். நான் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சுதான் போவேன். வழக்கம் போல வந்தன் தூங்கிக்கிட்டே இருந்தான். நந்தன் காட்டிலிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நதி ஓரத்துக்கு வந்து சேர்ந்தான். இந்த மரம் சரியான மரம். இந்த மரத்தோட கிளைகள் கூட ரொம்ப பெருசா இருக்கு. இதை வெட்டினா சரியா இருக்கும். நந்தன் அதை வெட்டுறான். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிளையா அவன் வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கிளைய வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில் இருந்த மரம் வெட்டி கை நழுவி நதிக்குள்ள விழுந்துருது. ஐயோ கடவுளே! அவன் மேல இருந்து கீழே இறங்கினான். அப்பதான் அவன் யோசிச்சா, ஐயோ என்கிட்ட ஒரே ஒரு மரம் வெட்டி தானே இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மரத்தை எப்படி வெட்டுவேன்? மரம் வெட்டலினா நான் என்ன பண்ண முடியும்? அதை நினைச்சு நந்தன் ரொம்ப கவலைப்பட்டான். நந்தன் அப்படியே நதி ஓரத்துல உட்கார்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்க ஆரம்பிச்சான். வனதேவனே, எனக்கு நீதான் உதவணும். அப்போ நந்தன், நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லு. என்னோட மரவெட்டி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. நீங்க தான் அதை எனக்கு திரும்ப எடுத்து தரணும். அந்த மரவெட்டி இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஜலதேவர் தண்ணிக்குள்ள கீழே போனாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தங்க மரவெட்டியை கொண்டு வந்து நந்தன் கிட்ட கொடுத்தாரு. இந்தா நந்தன், உன்னுடைய மரவெட்டி. இது என்னோட மரவெட்டி இல்ல, இது தங்க மரவெட்டி. நீங்க எனக்கு என்னோட மரவெட்டியை கொடுத்தீங்கன்னா போதும். ஜலதேவர் மறுபடியும் தண்ணிக்குள்ள மூழ்கினாரு. இந்த தடவை ஜலதேவர் மேல வரும்போது அவர்கிட்ட வேற ஒரு வெள்ளி மரவெட்டி இருந்துச்சு. ஒருவேளை இதுதான் உன்னுடைய மரவெட்டியோ? இல்ல, இதுவும் என்னோட மரவெட்டி கிடையாது சாமி. என்னோட மரவெட்டி இரும்பாலையும் மரத்தாலையும் ஆனது. அதை கேட்ட ஜலதேவர் மறுபடியும் தண்ணிக்குள்ள மூழ்கினாரு. அதுக்கப்புறமா நந்தனோட மரவெட்டியை அவர் எடுத்துட்டு வந்தாரு. நந்தன் தன்னோட மரவெட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதுதான் என்னோட மரவெட்டி. இந்தா, இத வாங்கிக்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லு. உன்னுடைய மரவெட்டி ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது தங்கம் வெள்ளி மரவெட்டிய நீ ஏன் வாங்கிக்கல? என்னோட மரவெட்டி விலை உயர்ந்ததுதான். ஏன்னா இந்த மரவெட்டி இல்லைன்னா நான் எப்படி பொழைக்க முடியும் சொல்லுங்க? இந்த மரவெட்டி இல்லைன்னா என்னால எப்படி மரத்தை வெட்டி விற்க முடியும்? ரொம்ப நல்லது. நீ உழைப்ப உன்னுடைய துணையா ஏத்துக்கிட்டு இருக்க. உன்கிட்ட பேராசை குணமே இல்ல. இந்த தங்கம் வெள்ளி மரவெட்டி உனக்கு என்னுடைய பரிசா இருக்கட்டும். எப்பவும் சந்தோஷமா இரு. நந்தன் மண்வெட்டிகளை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஜலதேவருக்கு அவன் நன்றி சொல்றான். ஜலதேவரும் நீருக்குள்ள மூழ்கிடுறாரு. நந்தன் கையில தங்க மரவெட்டி இருக்கிறத பார்த்து வந்தன் அப்படியே அசந்து போயிடுறான். நந்தன் பின்னாடியே வந்தன் பின்தொடர்ந்து போறான். நந்தன் தன்னோட மனைவி கிட்ட தங்க மரவெட்டி வெள்ளி மரவெட்டி கதையை எடுத்து சொல்றான். இதையெல்லாம் ஜன்னல் வழியா ஒட்டு கேட்டுறான் வந்தன். ஓ, அப்படின்னா இதுதான் விஷயமா? நானும் நதி கிட்ட போய் தங்க மரவெட்டிய நானும் கொண்டு வரேன். வந்தனும் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த நதிக்கு போய் தான் கொண்டு வந்திருக்கிற மரவெட்டிய தண்ணிக்குள்ள தூக்கி எறிகிறான். அதுக்கப்புறம் ஜலதேவரை நினைச்சு பிரார்த்தனை செய்யறான். சொல்லு வந்தன், எதுக்கு என்ன நினைச்சுக்கிட்ட? என்னுடைய மரவெட்டி தண்ணியில விழுந்துருச்சு. அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? ஜலதேவர் தண்ணிக்குள்ள மூழ்கி வந்தன் தண்ணிக்குள்ள எரிஞ்சானே அதே மரவெட்டியை கொண்டு வந்து தர்றாரு. இந்தா வந்தன், உன்னுடைய மரவெட்டி. இல்ல, இது என்னுடைய மரவெட்டி இல்ல. ஜலதேவர் திரும்பவும் தண்ணிக்குள்ள மூழ்கி
வெள்ளி மரவெட்டியை கொண்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்த வந்தன் இது என்னதில்லன்னு சொல்றான். ஜலதேவர் தண்ணிக்குள்ள மூழ்கி தங்க மரவெட்டியை கொண்டு வந்து காட்டுறாரு. அப்ப வந்தன், இதுதான் என்னுடைய மரவெட்டி. நீ ரொம்ப பேராசை பிடிச்சவனா இருக்க. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொன்ன ஜலதேவர் திரும்பவும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாரு. ஐயோ, என்னுடைய மரவெட்டி, என்ன மன்னிச்சிருங்க. வந்தன் பொய் சொன்னதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருது. ஆனா நந்தனுக்கோ உண்மை பேசுனதுக்கான பரிசு கிடைச்சிருக்கு. அதனால பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்தவும் கூடாது.